மக்களே யுக்ரைன் அஃபிஷியலும் பேசி வந்து 30 நாள் சீஸ்ஃபயருக்கு வந்து பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் ரஷ்யா தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புமே சொல்லியிருந்தாரு. ஒரு ரெஸ்பான்ஸாக வந்து புட்டின் இப்போ சொல்லியிருக்காரு, நான் ஒத்துக்கிறேன், அந்த 30 நாள் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த டெம்பரரி சீஸ்ஃபயர் இல்லாமல் ஒரு பர்மனெண்ட்டாக சீஸ்ஃபயர் மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன வேணும், அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். இப்போ இவர் என்ன சொல்ல வரேன்னா, ரூட் காஸ் என்னன்னா, இவங்க வந்து யுக்ரைன் போய் நான் நேட்டோவில் ஜாயின் பண்ணுவேன்னு சொன்னது தானே ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன்னா நேட்டோன்றது சோவியத் யூனியன் அகேன்ஸ்டாக க்ரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அங்கேருந்து தான் அந்த ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு அதுலேருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னா இவங்க ட்ரம்ப் சொல்கிறாரு, நீங்கள் நான் சேங்ஷன் போடுவேன் அப்படின்றதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிற ஆள் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் நாடோட சேஃப்டியில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கார். இப்போ 30 நாள் சீஸ் ஃபயர்னு போடுறத வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க? இப்போ வந்து யுக்ரைனை வந்து நாங்கள் இப்போ நல்லா முன்னேறி போயிட்டுருக்கோம் யுக்ரைனுக்குள்ளே. இந்த டைமில் வந்து நீங்கள் சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு இப்போ யுக்ரைன் வந்து அவங்களோட ஆர்மியெல்லாம் ரீபில்ட் பண்ணுறது, அவங்களோட அலைன் கூட அவங்களோட யூரோப்பியன் ஆர்மி கூட சேர்ந்து அவங்க வந்து ஒரு அலைன் ஃபார்ம் பண்ணுறது, வெப்பன்ஸ் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி எந்த விஷயம் நடக்கக்கூடாது. இதெல்லாம் யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரஷ்யாவுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த போர் நிறுத்துறதுக்கு. அதை நாங்கள் வந்து யூஎஸ் அஃபிஷியல் கூட பேசுவோம். ட்ரம்ப்பு நான் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுவேன், அவர் கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி புட்டின் சொல்லியிருக்காரு. சொல்கிற மாதிரி ஒரு பர்மனெண்ட்டான ஒரு ப்ராப்பராக 2 பக்கம் உட்காந்து அக்ரி பண்ணி ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வந்து பர்மனெண்ட்டாக ஆக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டெம்பரவரியாக போடுற சீஸ்ஃபயர் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பார்த்துட்ருக்கு, இந்த உலகம் பார்த்துட்ருக்கு. இதில் இன்னொரு விஷயம், அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியல, நமக்கு கிளியராக இல்லை. ஏன்னா ட்ரம்ப் முடி சொன்னது நேட்டோவில் இவங்களுக்கு சீட் இல்லை அப்படின்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா வந்து அந்த ஆக்குபை பண்ண பிளேஸ் அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இப்போ அவர் பேசலை. ஸோ அமெரிக்காவோட கேம் பிளான் என்னன்னு தெரியல, பார்க்கலாம் மக்களே. அமைதி வந்து எல்லாருக்கும் நல்லது. நன்றி.